ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு கேம்ல என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம லைனா பார்த்துட்டே வரோம். ஸோ, ஒரு கேம்ல ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லப்படுற நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அண்ட் அந்த லைன்ல நம்ம இப்போ பார்க்க போறது ஒரு கேம் ஆப்ஜெக்ட்டோட ஹெச்பி. ஓகேங்களா? ஹெச்பி குறைஞ்சிருச்சுன்னா ஆளு காலி. அதான் பேசிக் கான்செப்ட். அதை எப்படி கிரியேட் பண்றதுன்றது ரொம்ப வள தொணன்னு பேசாம இப்பயே கண்டுபிடிச்சிடு. லைக் இப்பயே பண்ணலாம் வாங்க. கேம் ஆப்ஜெக்ட் போய்க்கோங்க. யூஐ கேன்வாஸ். இந்த கேன்வாஸை நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் உள்ள வச்சிருங்க. வச்சிட்டிங்களா? ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ரெண்டர் மோட் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரெண்டர் மோடை கிளிக் பண்ணி வேர்ல்டு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. இப்போ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இந்த மாதிரி இருந்தது வச்சுக்கோங்களேன். உங்களால வந்துட்டு இப்போ ஹெச்பி வந்துட்டு நம்ம பிளேயரோட ஹெட்டுக்கு மேல தான் வைக்க போறோம்ல. கேம் ஆப்ஜெக்ட்டோட ஹெட்டுக்கு மேல தான். இப்போ ரெண்டர் மோட் ஸ்பேஸ் ஸ்க்ரீன் ஸ்பேஸ்ல இருக்கும்போது உங்களால அத மூவ் பண்ண முடியாது பார்த்தீங்களா? ஸோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்கு பதிலா வேர்ல்டு ஸ்பேஸ் வச்சீங்க அப்படின்னா, உங்களால ஈஸியா மூவ் பண்ணிட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்துருங்க. மூவ் பண்ணிட்டு கரெக்ட்டா நம்ம கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு தலைக்கு மேல வச்சுக்கோங்க. ஸோ, அதுக்குன்னு ஹெச்பி லைக் அந்த ஹெச்பியோட இது வந்துட்டு ஹெச்பி ஹெல்த் பார் வந்துட்டு ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா, பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமா தெரியும். ஸோ, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதெல்லாம் பெர்ஃபெக்ட். இத விட்டுருங்க. இப்போ அகைன் கேன்வாஸ்ல ஒரு யூஐ கிரியேட் பண்ண போறோம். இமேஜ்ன்னு சொல்லிட்டு. அந்த இமேஜ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. ஸோ, ஓகே. கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். லைக் இந்த மாரி வச்சுக்கலாம். ஓகே, பெர்ஃபெக்ட். ஓகே, பெர்ஃபெக்ட்டுங்க. இப்ப சோர்ஸ் இமேஜ் இருக்கு பாத்தீங்களா? சோர்ஸ் இமேஜ். அத கிளிக் பண்ணிக்கிட்டு செக் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. செக் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபில்டு வச்சீங்கன்னா இந்த மாரி ஆயிடுச்சு. ஓகே, வெயிட் பண்ணுங்க. வேற எதா நல்லா இருக்கான்னு பாக்கலாம். ஃபில்டு வச்சா சேம் தாங்க. ஸோ, நம்ம இதே வச்சுருவோம். இத வச்சுட்டு பிளாக் கலர் குடுத்துருங்க. பிளாக் கலர் குடுத்துருங்க. இமேஜ் டைப் வந்துட்டு ஃபில்டு குடுத்துருங்க. ஃபில்டு ஓகேங்களா? ஃபில் மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா? ஃபில் மெத்தட். இப்ப நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபில் மெத்தட் ஃபர்ஸ்ட் ரேடியல் 360ன்னு இருக்கு. 360 டிகிரி. அதாவது ஹெச்பி கம்மியாக ஆக உங்களுக்கு இந்த மாரி குறையும். கரெக்ட்டுங்களா? ஆனா இங்க இப்போ இத வந்துட்டு ஹாரிசான்டலா வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு இப்டி குறையும். பார்த்தீங்களா? ஸோ இதுதான். இப்போ வந்துட்டு இங்க அப்படியே இருக்கட்டும். நீங்க அகைன் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுங்க. யுஐ போயிட்டு இமேஜ் கிரியேட் பண்ணுங்க. இந்த இமேஜ்ல அகைன் வந்துட்டு அதான் சோர்ஸ் இமேஜ், பேக்கிரவுண்ட் இமேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு இமேஜ் டைப் வந்து ஃபில்டு குடுத்துருங்க. ஃபில்டு குடுத்துட்டு இதுக்கு ஒரு கலர் குடுத்துரலாம். ரெட் கலர் குடுத்துரலாம் நம்போ. ரெட் கலர். ரெட் கலர் குடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஃபில்டு டைப் ஃபில்டு இல்ல சாரி இமேஜ் டைப் ஃபில்டுல இருக்கு. ஃபில் மெத்தட் வந்துட்டு ஹாரிசான்டல் குடுத்துருங்க. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு இமேஜ் குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கு பிளாக் கலர். இந்த இமேஜ்க்கு ரெட் கலர். ஸோ பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. லைக் இங்க பாருங்க. ஸோ ஓகே, சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இதுக்கு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் குடுக்க போறோம். என்ன ஸ்கிரிப்ட்னா, இப்போ வந்துட்டு நம்ப இப்போ நம்மள்ட்ட ஒரு எப்படி சொல்றது? நம்மள்ட்ட வந்துட்டு ஆன்டாகனிஸ்ட் இல்ல. ஸோ ஹீரோட ஹெச்பி குறைக்கணும். அத நான் இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒண்ணும் இல்ல சிம்பிள். நான் வந்து ஸ்பேஸ் தட்டுனா ஹெச்பி குறையிற மாதிரி நான் இப்போ ஒண்ணு வச்சுக்கிறேன். சரியா? அதாவது என்னன்னா, ஸ்பேஸ் தொட்டா ஹெச்பி கம்மியாயிடணும். 10 10ஆ கம்மியாகுற மாரி வச்சுக்கலாம். ஸோ ஒண்ணும் இல்ல ஆட் காம்போனன்ட் குடுத்துக்கோங்க. நியூ ஸ்கிரிப்ட், பிளேயர் ஹெல்த் வச்சுக்கலாம். நேமு.
ஸோ கிரியேட் அண்ட் ஆட் குடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். ஸோ ஓகே. இப்போ அப்படியே இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு அசெட்ஸ்ல வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ அசெட்ஸ்ல சீன்ஸ்ல இருக்கும் நம்மளோட ப்ராஜெக்ட். ஓ! ஆல்ரெடி சீன்ஸ்ல தான் இருந்தோம் போலயே. சாரி, சாரி. ஸோ பிளேயர் ஹெல்த்ன்னு டைப் பண்ணுங்க. இதோ இருக்கு. ஸோ இத ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ப கோடிங் பண்ண போறோம். ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசிங் யூனிட்டி இன்ஜின் டாட் யூஐ. இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம இந்த பிளேஸ்ல நம்ம யூஐ வச்சு தான் கேன்வாஸ்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணோம். பாத்தீங்களா? இமேஜ், ஸ்லைடரு, கேன்வாஸ். ஸ்லைடருக்கு வருவோம் நம்ம அடுத்த வீடியோ இல்லனாலும் ஃபியூச்சர்ல இத பத்தி பேசுவோம் ஸ்லைடர பத்தி. ஸோ கேன்வாஸ், ஸ்லைடர், இமேஜ்ன்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் இருக்கு. அத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெச்பிக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்ப கேன்வாஸ நம்ம யூஐனால தான் யூஸ் பண்ணோம். அந்த யூஐயோட லைப்ரரீஸ் தான் இது. யூஐ ஆக்சஸ் பண்ற லைப்ரரீஸ் தான் இது. ஓகே. பிளேயர் ஹெல்த் போட்டாச்சா? இப்போ இனிஷியலைஸ் பண்ண போறோம். என்ன இனிஷியலைஸ் பண்ண போறோம்? மேக்ஸிமம் ஹெல்த் 100. ஓகே. ஸோ பப்ளிக் இன்ட் மேக்ஸ் ஹெல்த் இஸ் ஈக்குவல் டு 100. ஓகே. பெர்ஃபெக்ட். குடுத்தாச்சு. இப்போ பப்ளிக் இன்ட் கரண்ட் ஹெல்த். இது எதுக்குன்னு நான் வந்துட்டு அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் பப்ளிக் இமே இமேஜ் ஹெல்த் பார். நம்மளோட ஹெல்த் பார வந்துட்டு இந்த கோட் வந்துட்டு நம்ம கோட்ல குடுக்குற சேஞ்ச் அண்ட் லைக் அந்த ஸ்பேஸ் குடுத்தா அந்த ஹெல்த் பார போய் அஃபெக்ட் பண்ணணும்ல. அதுக்காக தான் நம்ம இந்த பப்ளிக் இமேஜ் ஹெல்த் பார்ன்னு சொல்லிட்டு நம்ம குடுக்குறோம். வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் என்னன்னு நீங்க பார்ப்பீங்க. ஸோ வாய்ட் ஸ்டார்ட் சாரி. வாய்ட் ஸ்டார்ட்ல நம்ம என்ன குடுக்க போறோம் அப்டின்னா, வெயிட் பண்ணுங்க. கரண்ட் ஹெல்த் இஸ் ஈக்குவல் டூ மேக்ஸ் ஹெல்த். மேக்ஸ் ஹெல்த் குடுத்தாச்சா? என்ன மீனிங்? மேக்ஸ் ஹெல்த் இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ வாய்ட் ஸ்டார்ட்னா கேமோட ஸ்டார்டிங்ல கரண்ட் ஹெல்த் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஹெல்த். மேக்ஸ் ஹெல்த் 100னா அப்போ கரண்ட் ஹெல்த்தும் 100ஆ தான் இருக்கும். ஸோ அந்த கரண்ட் ஹெல்த் 100ஆ இருக்கப்போ தான் 100லேருந்து குறைய 0க்கு போனோனே கேம் ஹீரோ டைஸ் அந்த மாதிரி தான் கான்செப்ட். ஓகேங்களா? கரண்ட் ஹெல்த். இந்த ஹெல்த்த நீங்க என்ன வேணா மாத்திக்கோங்க. அதோட கரண்ட் ஹெல்த் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். இப்போ மேக்ஸ் ஹெல்த் 200னா கரண்ட் ஹெல்த் 200 ஆயிடும். சரி ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க. ஹெல்த் பார் அஃபெக்ட் பண்ணும்னு சொன்னேன்ல. சோ அதான் இது. ஹெல்த் பார் டாட் ஃபில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1F. சோ இந்த ஹெல்த் பார் டாட் ஃபில் அமௌண்ட் எங்க இருக்கு? கேன்வாஸ் வாங்க. சாரி இமேஜ் வாங்க. இமேஜ்ல இந்த ஃபில் அமௌண்ட்ன்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபில் அமௌண்ட். இப்ப இந்த கோட பாருங்க. ஹெல்த் பார் டாட் ஃபில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1F. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஹெல்த் அமௌண்ட் வந்துட்டு 1ல இருந்தா தான் இதோட ஹெச்பி ஃபுல்லா இருக்கு. கரெக்ட்டா? இங்க பாருங்க. இப்போ நான் கம்மி பண்றேன். ஃபில் அமௌண்ட் கம்மியாகுது. ஹெச்பி இங்க கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ ஃபில் அமௌண்ட் 1ல இருந்தா தான் கேம் ஆப்ஜெக்ட்டோட ஹெச்பி ஃபுல்லா இருக்கு. கரெக்ட்டுங்களா? அத அததான் இந்த லைன் வந்து காட்டுது. ஹெல்த் பார் டாட் ஃபில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1F. இப்போ வாய்ட் அப்டேட்குள்ள போனோம் அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம்? ஸ்பேஸ் தட்டுனா ஹெச்பி கம்மி ஆகணும்னு சொன்னோம்ல. அதுதான் நம்ம இப்ப இங்க பண்ண போறோம். சரி ஓகேங்களா? இஃப் ஓகே. இஃப் இன்புட் டாட் கெட் கீ டவுன். அதாவது இது வந்து எப்படின்னா, இந்த லைன் ஆஃப் கோட் வந்து நம்ம இப்போ குடுத்தா ஒரு ஆப்ஜெக்ட்ட எடுக்கணும் அப்படின்னாலும் இதே லைன் ஆஃப் கோட் தான் யூஸ் பண்ண போறோம். என்னன்னா இந்த கீ கோட் டாட் ஸ்பேஸ்க்கு பதிலா இந்த பர்ட்டிகுலர் லெட்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழ ஒரு கோட் குடுக்கணும். அவ்வளவுதாங்க. இப்போ நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இஃப் இன்புட் டாட் கெட் கீ டவுன் கீ கோட் டாட் ஸ்பேஸ் இதுதான் ஆக்சுவல் மீனிங்கே. அதாவது இந்த ஸ்பேஸ் தட்டுனா
ஒரு ஆக்ஷன் நடக்கும். இன்புட் டாட் கெட் கீ டவுன் கீ கோ டாட் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் தட்டினா ஒரு ஆக்ஷன் நடக்கும். என்ன ஆக்ஷன்ன்றது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ என்ன ஆக்ஷன்? டேமேஜ் எடுக்கணும். எவ்வளோ டேமேஜ்? டேக் டேமேஜ் 10. ஓகே. டேக் டேமேஜ் 10. ஸ்பேஸ் தட்டினா 10 டேமேஜ் எடுத்து ஹெச்பி கம்மியாகணும். 100னா இப்போ ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா 90 ஆகணும். ஓகேங்களா? அதுதான் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்போ டேக் டேமேஜ்க்கு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ பப்ளிக் வாய்ட் டேக் டேமேஜ் இன்ட் டேமேஜ். இப்போ என்ன ஆகும்? இந்த டேக் டேமேஜ்ல இருக்க இந்த வேல்யூ இங்க வந்துரும். இன்ட் டேமேஜ், அந்த டேமேஜோட வேல்யூ இப்போ 10. இந்த 10 வச்சுக்கிட்டு லைக் வெயிட் பண்ணுங்க. இப்போ கரண்ட் ஹெல்த் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு டேமேஜ். என்ன மீனிங்னு புரியுதா? இப்போ கரண்ட் மேக்ஸ் ஹெல்த் இஸ் ஈக்குவல் டு 100. கரண்ட் ஹெல்த் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஹெல்த். மேக்ஸ் ஹெல்த் வந்துட்டு 100. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் ஹெல்த் இஸ் ஈக்குவல் டு 100. ஹெல்த் பார் டாட் ஃபில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1F. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெல்த் பார் டாட் ஃபில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1Fனா 1ல இருந்தா ஹெல்த் பார் ஃபுல்லா இருக்கும்னு அர்த்தம். ஸோ நான் ஆல்ரெடி போட்டு காமிச்சேன் பாத்தீங்களா? இந்த ஃபில் அமௌண்ட்டு 1ல இருந்து கம்மி பண்ணா ஹெச்பி கம்மி ஆகும்ட்டு. ஓகே பெர்ஃபெக்ட். இப்போ நம்ம அதை விட்டுருங்க. வாய்ட் அப்டேட். இப்போ ஸ்பேஸ் தட்டினா ஒரு ஆக்ஷன் நடக்கணும். ஸோ இஃப் இன்புட் டாட் கீ கெட் கீ டவுன் கீ கோட் டாட் ஸ்பேஸ் கிளிக் நம்ம எல்ஸ் இஃப் எல்ஸ் கண்டிஷன்ல கொடுத்தோம்னா ஒரு ஆக்ஷன் நடக்கணும். என்ன ஆக்ஷன்னா டேக் டேமேஜ் 10. ஸோ டேக் டேமேஜுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி அதுல இன்ட் டேமேஜ்ன்ற ஒரு பாராமீட்டர் கொடுத்தோம்னா இந்த டேக் டேமேஜ் வேல்யூ இருக்குல்ல 10 அது இங்க வந்துரும். இப்போ கரண்ட் ஹெல்த் மைனஸ் டேமேஜ் அப்படின்னா 100 மைனஸ் 10 19 வந்துரும். பாத்தீங்களா? இப்போ 100 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 90 இந்த மாதிரி வரும். அப்புறம் கரண்ட் ஹெல்த் வந்துட்டு 90ல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகே பெர்ஃபெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா current health current health is equal to math dot clamp. ஸோ இது எதுக்கு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இப்போ கரண்ட் ஹெல்த் ஓகேவா? கரண்ட் ஹெல்த் கமா 0 கமா மேக்ஸ் ஹெல்த். சூப்பர். மேக்ஸ் ஹெல்த் இது எதுக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ இந்த லைன் இல்லைன்னா என்ன ஆகும்னு நான் சொல்றேன். இப்போ இந்த லைன் இல்லைன்னு வச்சுக்கலாம். இந்த லைன் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ 0ல இருக்கு. நம்மளோட கேரக்டர் 0ல இருக்கு. லைக் இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம எழுத போற கோடெல்லாம் விட்டுருங்க. இப்போதைக்கு 0ல இருக்கு. இப்போ 0ல இருந்து ஒரு ஸ்பேஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா -10 இஸ் ஈக்குவல் டு -10. கன்சோல்ல -10ன்னு வரும். ஓகேவா? இந்த எரர் நடக்கக்கூடாது. 0 ஆன உடனே வந்துட்டு கேம் ஓவர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைன். இந்த லைன் எப்படி மீன் ஆகும் அப்படின்னா 0 0க்கும் 100க்கும் நடுவுல தான் இதோட வேல்யூ கரண்ட் ஹெல்த்தோட வேல்யூ இருக்கணும் அப்படின்றது தான் இதோட மீனிங். அதாவது இப்போ 0 தட்டினா கேம் வந்து ஓவர் ஆயிடும். 0 தட்டினீங்க அப்படின்னா 0ல இருந்து ஸ்பேஸ் தட்டினீங்கன்னா கேம் ஓவர். இந்த லைன் வச்சதுனால. இந்த லைன் வைக்கலன்னா 0 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு -10. அப்புறம் அதுல இருந்து கிளிக் பண்ணா -10 இஸ் ஈக்குவல் டு -20. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த லைன். அதாவது 0 டு 100க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுவோம். 0 வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் இதுல போடுவோம். இப்போ என்ன பண்ண போறோம்? ஹெல்த் பாரோட ஃபில் அமௌண்ட் எப்படி கம்மி பண்ண போறோம் அப்படின்றத பத்தி பார்க்குறோம். ஸோ ஓகே. ஹெல்த் பார் போட்டோம். ஹெல்த் பார் டாட் ஃபில் அமௌண்ட். ஓகே சூப்பர். ஹெல்த் பார் டாட் ஃபில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட்ல போட்டுக்கலாம். ஃப்ளோட்ல போட்டு கரண்ட் ஹெல்த் மேக்ஸ் ஹெல்த். இப்போ 100 டிவைடட் பை 100னா 1.
கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி 90 டிவைடட் பை 100னா 0.9 அதாவது ஃபில் அமௌண்ட். இப்போ பார்த்துக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ கரண்ட் ஹெல்த் வந்துட்டு டேமேஜ்னால கம்மியாகுது. கரெக்ட்டா? அந்த கம்மியாற ஹெல்த் டிவைடட் பை 100. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரண்ட் ஹெல்த் வந்து 100ல இருக்கு. 100 டிவைடட் பை 100 ஸ்பேஸ் குடுக்கல அப்டின்னா 100 டிவைடட் பை 100 1. 100 டிவைடட் பை 1 100 டிவைடட் பை 100 வந்து 1. அதாவது ஃபில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டூ 100 பை 100 1. ஓகே. இப்போ ஸ்பேஸ் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டோம். ஸ்பேஸ் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டோம். 0 அதாவது 90 டிவைடட் பை 100 தட் இஸ் 0.9. 0.9 ஆனா என்ன ஆகுது? கொஞ்சம் குறையுது. கரெக்ட்டா? இப்போ இன்னொரு வாட்டி ஸ்பேஸ் தட்டுறோம். 80 டிவைடட் பை 100 0.8 ஹெச்பி குறையுது பாத்தீங்களா? இதுதான். அதே மாரி இப்போ வந்துட்டு நம்ப எந்த ஸ்பேஸும் தட்டலனா 100 டிவைடட் பை 100 1. ஸோ இதுதான். ஃபில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டூ கரண்ட் ஹெல்த் பை மேக்ஸ் ஹெல்த். மேக்ஸ் ஹெல்த் 100 குடுத்தாச்சு. கரண்ட் ஹெல்த் வந்துட்டு டேமேஜ்னால டிக்ரீஸ் ஆகும். ஸோ இவ்வளோதாங்க மேட்டரு. ஓகே பெர்ஃபெக்ட்டுங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் லைன் போலாம். ஸோ ஓகே சூப்பர். இப்போ பிரிண்ட் ஆகணும் பாத்தீங்களா? நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஹெச்பி கம்மியாகுது அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு debug டாட் லாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் ஹெச்பி பிளஸ் கரண்ட் ஹெல்த். நம்ம கிட்ட இருக்க கரண்ட் ஹெல்த்தை அது பிரிண்ட் பண்ண போகுது கன்சோல்ல. ஸோ ஓகே பெர்ஃபெக்ட். இப்போ சப்போஸ் வந்துட்டு 0க்கு கீழ இருந்தா ஆர் 0க்கு ஈக்குவலா இருந்தா என்ன ஆகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம போடுவோம். ஸோ இஃப் சாரி கரண்ட் ஹெல்த் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன ஆகும்? டைன்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன கொடுக்கணுமோ அது கொடுப்போம். ஸோ வெயிட் பண்ணுங்க. பப்ளிக் வாய்ட் சரி ஓகே வாய்டுன்னு கொடுப்போம். வாய்ட் டை ஓகே debug டாட் லாக். ஓகே என்ன கொடுக்கலாம்? டைஸ். ஓகே சூப்பர். டைஸ் கொடுத்துடலாம். ஓகே பெர்ஃபெக்ட். இப்போ டைம் டாட் டைம் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு 0f. இது என்னத்துக்குன்னா 0 ஆயிடுச்சு டைஸ். இப்போ 0 ஆயிடுச்சு ஹெச்பி 0 ஆயிடுச்சு. இந்த லைன் எதுக்குன்னா இட் ஸ்டாப்ஸ் த கேம். தட்ஸ் ஆல். கேமே முடிஞ்சிரும். உங்களுக்கு இந்த லைன் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. இந்த கோட் மட்டும் நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வெயிட். ஸோ பப்ளிக் இன்ட் மேக்ஸ் ஹெல்த் இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ மேக்ஸிமம் ஹெல்த் 100ன்னு நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பப்ளிக் இன்ட் கரண்ட் ஹெல்த் பப்ளிக் இமேஜ் ஹெல்த் பார். இந்த இமேஜ் ஹெல்த் பார் எதுக்குன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் ஃபங்க்ஷனில் கரண்ட் ஹெல்த் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஹெல்த். அதாவது மேக்ஸ் ஹெல்த் 100னா இப்போ கரண்ட் ஹெல்த்தும் 100. ஹெல்த் பார் டாட் ஃபில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1. 1ன்னு ஃபில் அமௌண்ட் வந்து 1ன்னு இருந்தால் தான் ஹெல்த் பார் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வாய்ட் அப்டேட்டில் ஸ்பேஸ் தட்டினா தான் நமக்கு வந்துட்டு ஹெச்பி கம்மியாகணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்மகிட்ட ஆன்டகனிஸ்ட் நம்ம இன்னும் கொடுக்கல. ஸோ அதனால வெறும் ஸ்பேஸ் தட்டினா ஹெச்பி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்க போறோம். ஸோ ஓகே இஃப் இன்புட் டாட் கெட் கீ டவுன் கீ கோட் டாட் ஸ்பேஸ். ஸ்பேஸ் தட்டினா ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கணும். நம்ம இஃப்ல ஒரு கண்டிஷனை கொடுத்துருக்கோம். என்ன ஆக்ஷன் நடக்க போகுது? டேக் டேமேஜ் ஆஃப் 10. டேக் டேமேஜை வந்து கால் பண்ண போறோம். ஸோ பப்ளிக் வாய்ட் டேக் டேமேஜ் இன்ட் டேமேஜ். இந்த இன்ட் டேமேஜ் வந்துட்டு இப்போதைக்கு 10 இருக்கும். ஸோ 10 கொடுத்தாச்சு. இப்போ கரண்ட் ஹெல்த் மைனஸ் டேமேஜ் இந்த லைன் வந்துட்டு 100 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 90 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸ்பேஸ் தட்டினா மட்டும் இது நடக்கும். ஸோ கரண்ட் ஹெல்த் இஸ் ஈக்குவல் டு மேத் டாட் கிளாம். இப்போ சப்போஸ் 0ல இருந்துட்டு ஸ்பேஸ் தட்டினா அது -10க்கு போகும். அப்புறம் ஸ்பேஸ் தட்டினா -20 அப்புறம் -13 போயிட்டே இருக்கும். இது நடக்க விடாம பண்றதுக்கு தான் நம்ம இந்த லைன் யூஸ் பண்றோம். கரண்ட் ஹெல்த் இஸ் ஈக்குவல் டு மேத்ஃப் டாட் கிளாம் கரண்ட் ஹெல்த் 0 மேக்ஸ் ஹெல்த். ஓகே சூப்பர். இப்போ ஹெல்த் பார் டாட் ஃபில் அமௌண்ட். கரண்ட் ஹெல்த் 100 இருக்கு. மேக்ஸ் ஹெல்த் ஆல்ரெடி 100 தான். ஸோ கான்ஸ்டன்ட் தான். ஓகேவா? கரண்ட் ஹெல்த்
டிவைடட் பை மேக்ஸ் ஹெல்த். இப்போ கரண்ட் ஹெல்த் வந்து 90ல இருக்கு. 90 டிவைடட் பை 100னா 0.9. 0.9ல நீங்க ஃபில் அமௌண்ட் வச்சீங்கன்னா உங்களோட ஹெச்பி கம்மியாகும். பார்க்குறீங்களா? சாரி, இப்போ 0.9ல அவ்வளோ சேஞ்ச் இருக்காது. இப்போ சப்போஸ் ஒரு ஸ்பேஸ் கிளிக் பண்றோம். 90 ஆகுது. இன்னொரு வாட்டி ஸ்பேஸ் கிளிக் பண்றோம். 80 ஆகுது. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஃப்ளோட் 80.0. ஓகே. 80 பை 100 அப்படின்னா 0.8ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம 0.8 அப்படின்னு குடுத்தோம்னா, நம்மளோட ஹெச்பி குறையறத நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? இது ஓகேவா? ஓகே. சூப்பர். இதுதான் நம்ம ரிப்பீட்டடா நடக்கும். டீபக்ல நம்மளோட கரண்ட் ஹெல்த்த பிரிண்ட் பண்ண போறோம். இஃப் கரண்ட் ஹெல்த் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 0ன்னா என்ன ஆகும்னா, டை ஃபங்ஷன் கால் பண்ணியிருக்கோம். ஸோ வாய்ட் டை இஸ் ஈக்குவல் வாய்ட் டைன்றது ஒரு ஃபங்ஷன ஓப்பன் பண்ணி debug.log_dice time.timescale is equal to 0f. இந்த லைன் வந்துட்டு இஃப் சப்போஸ் கரண்ட் ஹெல்த் வந்துட்டு 0க்கு ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா கேமையே ஸ்டாப் பண்ணிடும். ஸோ ஓகேங்களா? ஓகே, பெர்ஃபெக்ட். இப்போ இத வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் எஸ் குடுத்து சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு யூனிட்டிக்கு போங்க. சம் எரர் வந்திருக்கு. mathf does not contain a definition of clam. ஓகே. ஒண்ணும் இல்ல, சிம்பிள். நம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் அடிக்கடி பண்றோம். ஓகே, பெர்ஃபெக்ட். இந்த மாரி நம்ம இந்த கோட்ல இருக்கான்னு தெரியல. பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. வேற ஏதாவது எரர் இருக்கான்ட்டு. ஸோ பார்க்கலாம். ஓகேங்க. வேற எந்த எரரும் இல்ல. ஃபில் அமௌண்ட்ட 1ல வச்சிருங்க. ஓகே, பெர்ஃபெக்ட். இப்போ நீங்க கோட் பார்த்துக்கோங்க. கரண்ட் ஹெல்த் இஸ் ஈக்குவல் டூ 0. அத 100ல குடுத்துட்டு, இந்த ஹெல்த் பார் இமேஜ்க்கு இந்த இமேஜ் குடுக்கக்கூடாது. லைக் இந்த இமேஜ் வந்து பேக்கிரவுண்ட் இமேஜ். ஓகேங்களா? இந்த ரெட்டுக்கு பின்னாடி நம்ம ஒரு இமேஜ் குடுத்தோம்ல பிளாக் கலர்ல. அதுக்கு அந்த இமேஜ் குடுக்கக்கூடாது. இந்த இமேஜ் நம்ம ரெட் வச்சோம் பார்த்தீங்களா? இந்த இமேஜ். இந்த ரெட் கலர். இந்த இமேஜ டிராக் பண்ணிட்டு, இங்க எடுத்துட்டு போய் வைங்க. அவ்வளோதான் காய்ஸ். முடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க. ஸோ காய்ஸ், இப்போ பாருங்க. நான் ப்ளே குடுக்குறேன். நான் ஆல்ரெடி பிஜிஎம் அனிமேஷன்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஸோ வாக்கிங் சூப்பராக போவார். ஸோ பாருங்க. இப்போ நான் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் மூமெண்ட் தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஹெச்பி இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஹெச்பி கொடுக்குறேன். லைக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணால் ஹெச்பி கம்மியாகுது. கீழே பார்த்தீங்கன்னா கன்சோல் கரண்ட் ஹெச்பி வந்துட்டு 16 காட்டுது. இருங்க, இவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு. ஓகே, இப்போ நான் அகைன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸ்பேஸு. இப்போ 10ல் இருக்கு. நான் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். கேமே ஸ்டாப் ஆகிடுது பாருங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இப்படி தான் ஒரு ஹெச்பி கிரியேட் பண்ணோம், ஹெல்த் பார் கிரியேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச நல்ல நல்ல வார்த்தையில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.